அடடே, ஒரு அழகான காட்டுல காட்டுக்கே ராஜாவான ஒரு சிங்கம் ஜாலியா நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் முச்சுல ஒரு நரி ஓடி வந்து, ராஜா ராஜா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சுங்க. உடனே அந்த ராஜா, என்ன நரியரே, என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதற்கு அந்த நரி, நம்ம காட்டுக்கு புதுசா ஒரு சிங்கம் வந்திருக்கு, அந்த சிங்கம் நான் தான் ராஜா என்று இந்த காடு ஃபுல்லா சொல்லுதே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தவறான ஆலோசனையை கேட்டதுனால அந்த சிங்கம் கோபம் அடைஞ்சு, இன்னைக்கு நானா அந்த சிங்கமா என்று ஒரு கை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அந்த நரியும் அந்த சிங்கமும் சேர்ந்து போறாங்க. அப்படியே போயிட்டு இருக்க முச்சுல ஒரு கிணத்து அந்த நரி காட்டுதுங்க. காட்டி, ராஜா இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் இருக்கு ராஜா, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல முச்சுல இந்த சிங்கம் எட்டி பாக்குதுங்க. பார்த்து அந்த தண்ணியில இதோட பேசி தெரிஞ்சு அந்த சிங்கம் ஏமாந்து இந்த கிணத்துக்குள்ள ஏறி குதிச்சுட்டுங்க. இதே போலதாங்க நீங்களும் தவறான ஆலோசனையை கேட்டுக்கிட்டு தவறான இவங்களை பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய இடத்துல நிறைய பிரச்சனையே மாட்டிருக்கீங்க. வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்குங்க, நானே ஆலோசனையாக கர்த்தா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுதோ, எப்பெல்லாம் உங்க இருதயம் கவலையா இருக்கும், அப்பெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க.